பெருவழிப்பாதை எப்ப திறப்பாங்க அப்படின்றது. ஸோ முதல்ல தயவு செய்து அனைவரும் புரிஞ்சுக்கோங்க. பெருவழிப்பாதை பயணம் அப்படின்றது ஐயனோட ஆசி பெற்று துறக்கக்கூடிய டேட் என்ன அப்படின்னா மகர விளக்கு காலம் தான். சரிங்களா? மண்டல காலம் அப்படின்றது காலத்தால் பிற்பட்டு உருவான ஒரு விஷயம். மகர விளக்கு காலம் அப்படின்றது காலத்தால் முற்பட்டு உருவான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம போகக்கூடியது வன விலங்குகளோட இருப்பிடம். உங்களோட இருப்பிடத்துக்கு வர்றதுக்கு உங்களோட அனுமதி தேவை அப்படிதான். அதாவது உங்க வீட்டுக்கு நான் வரணும்னா உங்களோட அனுமதி எனக்கு தேவை அப்படிதான். நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் வருவேன். ஸோ அதே மாதிரிதான் ஐயனோட ஆசையோடு இயங்கக்கூடிய அந்த வனப்பகுதிகளில் வன விலங்குகளுக்கெல்லாம் வாய்ப்பூட்டு அப்படின்ற ஒரு பூஜை நடத்துவாங்க ஐயப்பா. சரிங்களா? ஸோ இந்த வாய்க்கட்டு பூஜைன்னு சொல்லுவாங்க. இது எப்போ நிகழ்த்துவாங்க சபரிமலையில் அப்படின்னா December 28. சரிங்களா? December 28 தான் வாய்க்கட்டு பூஜை நிகழ்த்துவாங்க. ஸோ அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா தான் மகர விளக்கு காலத்துக்காக சன்னதியை திறப்பாங்க. ஸோ மகர விளக்கு காலம் அப்படின்றது December 30 ஓபன் பண்ணுவாங்க எப்ப சன்னதி.